என் அன்பு பிள்ளையே, நான் உன் முன்னால் இருந்தால் நீ இருந்த இடத்திலேயே எனது அருள் கிடைக்கும். உனது லட்சியம் நிறைவேறும். உனது எதிரிகள் உன்னை நெருங்க மாட்டார்கள். நீ தோற்கவே மாட்டாய், கலங்கவும் மாட்டாய். நான் உன் முன்னால் தான் இருக்கிறேன். இதை உணராத காரணத்தால் தான் இன்னமும் எதுவும் நடக்கவில்லை என வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். பாபாவின் பாடங்களை நன்றாக கவனி. இருந்த இடத்திலிருந்தே உன்னை பார்த்து அறிந்து உனக்கு தேவையானதை தந்து கொண்டிருப்பது உனக்கு விளங்கும். அவர் உன் முன்னால் இருப்பதை கவனி. அப்போது சகஜமாக இருப்பது போல எந்த பிரச்சனை வந்தாலும் இயல்பாகவே இருப்பாய். இயல்பு நிலையை கைவிட மாட்டாய். பாபாவை பற்றி சிறிது கூறுகிறேன், கவனமாக கேள். பாபா மிக உயர்ந்த ஞானியாக வாழ்ந்தவர். அவர் பக்தர்களுக்கு சுலப மூர்த்தி. இவரை போல பக்தர்களுக்கு மிக சுலபமாக அருள் வழங்கக்கூடியவர் இதுவரை யாருமே இல்லை. தன் பக்தன் அலையக்கூடாது என்பதிலும் இருந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் அடைய வேண்டும் என்பதிலும் தீவிர அக்கறை செலுத்தி வேண்டிய வரத்தை வேண்டும் இடத்திலேயே தந்தருளும் மிக பெரும் தெய்வம் அவர். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவருடைய பக்தர்களாகிய நாமெல்லாம் ஆன்மீக தேடலில் விழிப்பு இல்லாமல் இருக்கிறோம். ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் எதை அரும்பாடுபட்டு தேடினார்களோ அது மிகச் சுலபமாக கைக்கு கிடைத்திருப்பதால் அதன் அருமையை அறியாமல் நம்முடைய அன்றாட தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறோம். நம்முடைய இன்றைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக சப்தாகம் படிக்கிறோம். ஆனால் நமது பிறவியின் லட்சியம் என்ன என்பதை படிப்பதில் இருந்து கூட நாம் புரிந்து கொள்ள மறந்துவிடுகிறோம். பாபாவுடன் ஸ்தூல தேகத்தில் வாழ்ந்த நேரடி பக்தர்கள் அவரிடமிருந்து இப்படிப்பட்ட அற்பத்தில் முடிந்து போகின்ற அருளை விரும்பவில்லை. மாறாக என்றும் நிலைத்து இருக்கக்கூடிய பேரருளை வேண்டினார்கள். இந்த பேரருளை பெற விரும்பியவர்களிடம் பாபா, நீ ஞானேஸ்வரியை படி, பாகவதம் படி, உபநிடதம் படி என்று சொல்லி அவற்றை படிக்க வைத்தார். இவ்வாறு அவரது சபா மண்டபத்தில் புனித நூல்கள் தினமும் படிக்கப்பட்டன. பக்தர்கள் அமர்ந்து படிக்கவும் கேட்கவும் அங்கே வந்து கூடினார்கள். சாதே வாடாவிலும் தீக்ஷத் வாடாவிலும் ஆன்மீக வகுப்புகளில் கலந்து கொண்டார்கள். தீக்ஷத், தபோல்கர், சாமா, ஜோக் போன்ற மகான்கள் இவர்களுக்கு வகுப்புகளை எடுத்தார்கள். ஏகநாத பாகவதம், கீதை போன்றவை படிக்கப்பட்டு அதற்கு பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டன. சச்சரிதமும் அப்படிப்பட்ட அறிஞ ஞான விளக்கத்தை கொண்டுள்ள அற்புத புத்தகம். இவ்வளவு ஆழமாக சென்று பக்தர்களுக்கு தபோல்கர் கற்பிக்கின்றார் என்றால் இதைத்தான் வகுப்பாக அவர் நடத்தி வந்தார் என்பதையும் அறியலாம். இதே சமயத்தில் வேறு வகை பக்தர்களும் திரண்டு வந்தார்கள். அவர்கள் பாபாவிடமிருந்து பணம், பொருள், செல்வம் போன்றவற்றை கேட்டு அவற்றை பெறுவதற்காக வந்தார்கள். பாபா அவற்றை தந்தார். அவர்களில் பலர் வருமான வரி கட்டும் அளவுக்கு பாபாவிடம் பணம் பெற்றார்கள். ஆனால் எத்தனை பேர் முக்தி பெற்றார்கள் என்பது தெரியாது. பணமும் பொருளும் நிலைக்காது. பாபா காட்டும் உயரிய நெறியோ என்றும் அழியாது. அதன் வழி நடக்கும் நாம் அழிய மாட்டோம். இந்த அழியாத வாழ்வை அடைவதை நோக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை தினமும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நல்ல ஆன்மீக நூல்களை, புராணங்களை, பக்தி வளர்க்கும் சாஸ்திரங்களை, பகவத் நாமாவளிகளை படிக்க வேண்டும். இவ்வாறு நல்ல சிந்தனைகளை தரும் நூல்களை படிக்கும்போது கெட்ட சிந்தனைகளுக்கு இடமில்லாமல் போகிறது. கெட்டதை நினைக்க, கெட்டதை பேச, கெட்ட வழியில் செல்ல வாய்ப்பு நமக்கு கிடைப்பதில்லை. பொய் பேச வேண்டும், பொய் ஒழுக்கம் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்த இடத்திலிருந்தே நாம் பிரம்மத்தை அறிய முடியும். பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்ற 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதாவது இவற்றின் வழியாக செய்கின்ற செயல்கள் யாவும் கட்டுப்பட்டு விடுவதால் நாம் எந்த வழியிலும் பாவச் செயல்களில் ஈடுபட மாட்டோம். எப்போதும் கடவுள் நினைவாக இருக்கும்படி நாம் வாழ்க்கை அமைத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் இருக்காது. எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. எது நடந்தாலும் அது இறைவனால் நடக்கிறது என்றும், எது கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் அதற்கு இறைவனே பொறுப்பாவான் என்று உணர்ந்து கொள்வோம். பிள்ளைகளின் உணர்ச்சி வேகத்தில் தவறும் பொழுது பக்குவமாக போதித்து கொஞ்சம் பொறு, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள். பிறர் தரும் தொல்லை கண்டு பயந்தோ சினந்தோ வாழ்வை வீணடித்து கொள்ளாதே. அமைதியாக இரு. பாபா உனது வாழ்க்கையை மாற்றுவார் என கற்பிப்போம். திருமண தடையா, தோஷமா, அனைத்திற்கும் நல்ல பரிகாரியாக பாபா இருக்கிறார். எப்போது நடைபெற வேண்டுமோ அப்போது தவறாமல் அதை நடத்தி தருவார். அவசரத்தில் தவறு செய்து வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிப்பதை விட சில காலம் பொறுமை காத்து வாழ்நாள் முழுவதும் நிறைவாக வாழலாம் என்பதை அறிவோம். இப்படி நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வீட்டிலேயே நல்ல ஆன்மீக புத்தகங்களை படிப்பதும், கருத்துக்களை மனதில் பதிய வைப்பதும், பகவானுடைய லீலைகளை நினைப்பதும், நம்மை தகுதியுடையவர்களாக வைப்பதுமாக இருப்பது வேண்டும். நிறைய சொத்து பணம் சேர்த்து வைத்து விட்டு இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தோடு அழிந்து போனவர்கள் இருக்கிறார்கள்.
கொண்டு போகப் போவது எதுவுமில்லை, இழப்பதற்கும் ஒன்றுமில்லை என்ற நிலை பக்குவத்தை தரும். இதை ஆன்மீகமே வழங்கும். எனவே குழந்தைகளே, நீர் இருந்த இடத்திலேயே பிரம்மத்தை உமக்கு காட்ட நான் பல முயற்சிகள் செய்யவில்லையா? இதிலிருந்து நீர் ஒன்றுமே புரிந்து கொள்ளவில்லையா என பாபா பணக்காரரிடம் கேட்டதுதான் உங்களுக்கும். வெல்ல முடியாத சேனைகளை கொடுத்துவிட்டு வெறும் கையோடு நின்றாலும் வெல்பவன் கண்ணனே என்று நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த கண்ணனே நமக்கு சாயியாக வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனிடம் சேனைகளை வேண்டாமல் என்றும் அவனையே வேண்டுவோம். இன்பத்தை முழுமையாக அடைவோம். ஓம் சரணம்.